கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜபத்திலே ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஐயா, இந்த பிசாசுகளும் அவர்களுடைய கிரியைகளும் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஜீவிதங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, ஈவன் நம்முடைய தொழில் ஊழியங்களிலே அநேக உபத்திரவங்களையும் வியாதிகளையும் பல்வேறு இடைஞ்சல்களையும் கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். குடும்பத்திலே ஐயா, நம்முடைய வேலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரங்களிலும் கூட ஏன் என்று தெரியாத எத்தனையோ பிரச்சனைகள் வருகின்றன. மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், ஐயா, எந்த கருவியினாலும் எந்த விஞ்ஞானத்தினாலும் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளும் வருத்தங்களும் வருகின்றன. ஏன் இந்த பிரச்சனை என்று கண்டுபிடிக்க முடியாத, எங்கே என்னுடைய கணவனுடைய காரியம் அல்லது மனைவியுடைய என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி வந்தது? நன்றாய் சுகமாய் அழகாய் அற்புதமாய் போய்கொண்டிருந்த குடும்ப வாழ்க்கையிலே இப்படி ஒரு திடீர் முறிவும் மாற்றமும் மன உளைச்சலும் வந்திருக்கிறதே, ஏன் என்று அறியாமல் இருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். இது போன்ற எல்லா ஏன் என்று தெரியாத, என்ன நடந்தது எதனால் என்று தெரியாத எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை தான் குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என் குடும்பத்திற்கு விரோதமாய் சூனியம் வைத்து விட்டார்கள், மந்திரம் செய்து விட்டார்கள், மாந்திரீகம் செய்து விட்டார்கள், அல்லது ஏதோ பிளாக் மேஜிக் செய்து விட்டார்கள், அல்லது என் பிள்ளைகளுக்கு வசியம் செய்து விட்டார்கள். இது போன்ற எத்தனையோ காரியங்களை அனுதினமும் கேட்கிறோம். இன்று அவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரியே, வறண்டு போன உன் வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் உண்டாகும்படியாய், தொலைந்து போன உன்னுடைய வாழ்க்கையை தேடி கண்டுபிடிக்கும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானுடைய மகிமை உங்களோடு இடைபடும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இன்று அவைகளில் இருந்து ஒரு விடுதலையின் அஸ்திபாரம் உண்டாக போகிறது. அந்த அஸ்துமனத்தில் ஒரு ஆரம்பம் உண்டாக போகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த முடிவுரையில் இருந்து இதோடு நீங்கள் முடிந்தது என்று நினைத்த அந்த காரியத்திலே ஒரு மகிமையான மகத்துவமான துவக்கம் உண்டாக போகிறது. இந்த பிரச்சனைகளின் ஆணிவேரை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து எங்கே இருந்து வருகிறது? யாரால் வருகிறது? யார் இவர்களுக்கெல்லாம் எதிராளியாய் இருக்கிறான் என்பதை நாம், திருடன் யார் என்பதை கண்டுபிடித்தோமானால் அவனிடம் இருந்து 7 மடங்கு வசூலிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து ஆக வேண்டும் என்பது திருமறை சட்டம். ஓ க்ளோரி! என் அன்பு சகோதர சகோதரிகளே, எதை இழந்தீர்களோ, எது உங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ, ஒருவேளை உங்களுடைய நல்ல வாழ்க்கை, நன்றாய் கவனியுங்கள், உங்கள் திருமண வாழ்க்கை, உங்கள் தாம்பந்திய வாழ்க்கை, உங்கள் தொழிலிலே, வியாபாரத்திலே, ஊழியங்களிலே எந்த லாபத்தை, எந்த வெற்றியை, எந்த மேன்மையை பறித்துக் கொண்டானோ எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்ளுகிற இந்த பூச்சிகள் எல்லாம் பட்சித்த வருஷங்களுக்கு ஈடான பலனை கர்த்தர் திரும்ப கொடுக்கிற இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி திருநாளாய் அமையட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியுமான நாளாய் மாறுவதாக நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா! யார் இதற்கெல்லாம் காரணம்? எந்த எதிராளி? யாருடைய தலையீடு இந்த இத்தனை துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் சோதனை உபத்திரவங்களுக்கும் நஷ்டங்கள் கடன்கள் கஷ்டங்களுக்கும் யார் ஆணிவேராய் இருப்பது என்று பார்த்தீர்களே, ஆனால் நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரே சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று கர்த்தரே சொன்ன பிறகு இந்த பொல்லாதவன் என்ன செய்கிறான் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஐயா, இவனை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது பொய்யன் என்றும் வஞ்சிக்கிறவன் என்றும் திருடுகிறவன் என்றும் நாசம்
பண்ணுகிறவன், மோசம் போக்குறவன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இவன் தான் உங்கள் எதிராளி. ஓ குளோரி! அன்பு தேவ பிள்ளைகளே, இவன் தான் என்று கண்டுபிடித்த பொழுதிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். ஓ இதுதானா? ஓ நான் நினைச்சேன், ஐயோ என் கணவன் ஏதோ இப்படி மாறிவிட்டார், அல்லது என் பிள்ளைகள் ஏன் இப்படி மாறினார்கள் என்றே தெரியவில்லை, என் மகன் இப்படி மாறுவான் என்று நான் நினைத்து பார்த்ததே இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? என் மகளா இப்படி பேசுகிறாள் என்று நினைத்தீர்கள் அல்லவா? இதை எப்படி சரி பண்ண முடியும், இதை சீர் செய்வது என்பது சாத்தியமே இல்லாதது போல் தெரிந்ததல்லவா? இன்று நன்றாய் கருத்தில் கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றிற்கும் ஒரு சூத்திரதாரி இருக்கிறான். இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு வஞ்சகன், பொய்யனும் வஞ்சிக்கிறவனும் இருக்கிறான். எங்கே எப்படி தப்பித்துக் கொள்ளுகிறது? முதலாவது என் அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் யார் என்பதை, நாம் யார் என்பதை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார் என்பதையும், நமக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுவேமே ஆனால் அந்த சத்தியமே நம்மை, ஹல்லேலூயா, அந்த சத்தியத்தை அறியும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சத்தியமே, அந்த வேத தத்துவமே, அந்த திருமறை சட்டமே உங்களுக்கு விடுதலையை தரும் என்பதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. ஹல்லேலூயா! இந்த ஜெப வேளையிலே தகுதியோடு ஜெபிக்கிற, ஊக்கமாய் ஜெபிக்கிற, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெப நேரங்களிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாற முடியும். உங்கள் வாழ்க்கை சரித்திரங்கள் திசை திரும்ப முடியும். காரியங்கள் மாறுதலாய் முடிய முடியும். நம்புங்கள். எதிராய் இருக்கிறவன் ஆமானாய் இருந்தால் என்ன, எந்த கோமானாய் இருந்தால் என்ன, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் சதிக்கப்படுவார்கள். ஆமென். சங்கரிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் தந்திருக்கிற அதிகாரத்தோடு இந்த பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாய் இதுவே பிசாசுகளை துரத்துகிற உங்கள் குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க நல்ல வாழ்க்கையை, உங்க ஜீவிதத்தை மாத்திரமல்ல, உங்கள் தொழில் வியாபாரங்களில், இன்னும் ஊழியம் செய்கிறவருடைய ஊழியங்களிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து உங்களை காக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கென்று தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, ஆமென், தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதை, உடைக்க முடியாத அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உடைந்து நொறுங்குவதை, உடையாத எல்லாம் நொறுக்க முடியாத எரிகோ மதில்கள் எல்லாம் இடிந்து தன்னாலே விழுந்து தரமட்டமாகிறதை உங்கள் கண்கள் காணும். நீங்கள் விடுதலை பெற்ற பெண்மானாய், ஹல்லேலூயா, விடுதலை பெற்ற உல்லாச பறவையாய் பறப்பீர்கள். உங்களை தடுக்க உங்களை எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு வெற்றி திருநாள். இந்த நாள் ஒரு உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி திருப்பு முனையின் நாள். இது முடிவல்ல, ஆரம்பம். இங்கேதான் உங்கள் ஆரம்பம் உண்டாகிறது. ஐயா, நீங்கள் யார் என்று, நாம் யார் என்று அறிந்து கொண்டோமே, ஆனால் நம்முடைய அதிகாரம் என்ன, நம்முடைய நிலைமை, நம்முடைய பொசிஷன் என்ன, நமக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய தகப்பன் யார், ஐயா நம்மளை அதிகாரப்படுத்தியவர் யார், இவைகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதே பிசாசு உங்களை வஞ்சிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த ஜெபம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தோடே பிசாசின் வல்லமைகளுக்கு எதிராய் நிற்கும்படியாய், பிசாசுகளை துரத்தி அடிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த அதிகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்க பிள்ளைகள் மேலும் மேலும் வளராதபடி, ஆமென், எங்கள் பிள்ளைகள் நல்ல வெற்றி வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ளாதபடி, ஐயா நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்று வைத்திருக்கிற ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளாதபடி தடுக்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் அழிந்து போகும்படியாய், எல்லா சத்துருவின் சதி திட்டங்களும் நிர்மூலமாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம் சுவாமி. ஐயா, எங்களை, எங்கள் பிள்ளைகளை தொந்தரவு செய்கிற,
அவர்களுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்கிற அவர்களோடு இணைந்திருக்கிற தீய நண்பர்கள், கூடா நட்புகள், தீய உறவுகள், ஆமென், இன்னும் அவர்களை அழைத்து கொண்டு போய் கெடுக்க நினைக்கிற எல்லா தவறான தொடர்புகளும், எண்ணங்களும், இச்சைகளும் இன்று மாறி போகும்படியாய் சத்துருவின் சகல கிரியைகளும் அழியும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ஐயா, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் திருடவும், எங்களுக்குள்ள மேன்மைகளை, நல்ல வாழ்க்கையை, ஐயா, நல்ல ஒரு அன்பு கலந்த, உறவு கலந்த குடும்ப வாழ்க்கையை கெடுக்கவும், அழிக்கவும், திருடவும் வருகிற பொல்லாத பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி சங்கரிக்கிறோம் இப்பொழுது. mighty go holy name of Jesus. thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இனி இவர்களை கொல்லவும், இவருடைய நல்ல ஆசீர்வாதங்களை திருடவும், இவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மேன்மைகளை அழிக்கவும் வருகிற பொல்லாத பிசாசுக்கு எவ்வகையிலேனும் இடமில்லை என்று, ஆமென், என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தைரியமாய் எதிர்த்து நிற்கிறோம். அக்கா சந்து ரூபதரா எரி சந்து ருக்கமரதரபோ சிரிபுருபரா சக்கு ருக்கமரதரபோ எல்லா அந்தகார ஆவிகளும் அடங்கி போகும்படியாய், எல்லா பிசாசின் கிரியைகளும் நிர்மூலமாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், ஓ லார்ட், எங்கள் குடும்பங்களுக்காய், எங்கள் கணவன் மற்றும் மனைவிக்காய், ஆமென், குடும்ப உறுப்பினர்களுக்காய் தைரியமாய் தேவ சமூகத்தில் நிற்கிறோம். எந்த அந்தகார வல்லமைகளும் இன்னோடு நிர்மூலமாகும்படியாய், ஐயா, நீங்க சொன்னது போலவே, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளின்படி இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு விடுதலை, இன்று ஒரு சுகம், சௌக்கியம், சமாதானம் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஓ glory, amen. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். என்ன என்ன காரியம் உண்டோ அப்பொழுதே ஜெபித்து விடுங்கள். amen. ஓ glory. வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற மகிமையான அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். நல்லா கவனிங்க. யோவான் 1:12 கர்த்தர் கொடுத்தாரே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு, நீங்கள் எத்தனை யாராய் இருந்தாலும், எத்தனை பேராய் இருந்தாலும், ஆமென், தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி பிச்சை கொடுக்கவில்லை, அல்லது தானம் கொடுக்கவில்லை, அல்லது தயவு பாராட்டவில்லை. ஹல்லேலூயா, அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய் நில்லுங்கள். ஐயா, பிறகு இருக்கிற எல்லா ராஜதந்திரங்கள் எல்லாம் இரண்டாவது தான். அருமையான தேவ பிள்ளைகளே, வேறு எந்த ராஜதந்திரமும் இதற்கு ஈடானதல்ல. நீங்கள் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தில் உங்கள் நிலையிலே நின்று கொண்டிருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நீங்கள் அமர்ந்திருப்பீர்களே, ஆனால் நல்லா கவனிங்க, நீங்கள் அங்கும் இங்கும் ஓடாதபடி, பயப்படாதபடி, கலங்காதபடி, புலம்பாதபடி, முறுமுறுக்காதபடி, நீங்கள் உங்கள் நிலைமையிலேயே, உங்கள் நிலையிலேயே அமர்ந்திருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் அமர்ந்து இருந்து, நானே தேவன், நானே இஸ்ரவேலின் தேவன், நானே இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, இத்தனை எளிதான முறையிலே விசுவாசத்தோடு நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆமென், நிச்சயமாய் ஹல்லேலூயா, உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் அறிந்து தைரியமாக நிற்கும் பொழுது, ஓ glory, நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி நன்றாய் கவனியுங்கள், மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதில் பிரியப்படுகிற நீங்கள் அதன் கனியை புசிப்பீர்கள், அதன் பலனை காண்பீர்கள். என்னையா, மரணமும் ஜீவனும். ஓ, இந்த எதிராளிக்கு ஏற்பட வேண்டிய மரணம், இந்த பொல்லாத எதிராளியாகிய பிசாசானவனுக்கு ஏற்பட வேண்டிய மரணம், அழிவு உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவன் நாசமாய் போவதும், அழிந்து போவதும், சுட்டரிக்கப்படுவது எல்லாம் என்
அன்பு சகோதரியே, உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் பிள்ளைகளை குறித்து ஜீவனை பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஜீவனை விதையுங்கள், ஜீவனை பேசுங்கள். ஆனால் பிசாசுக்கு எதிர்மறையாய் நின்று மரணத்தை, அழிவை, நாசத்தை பேசுங்கள். இதோடு இந்த பொல்லாத சத்துரு தொலைந்து போகும்படியாய் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என் தெய்வமே, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, ஐயா, எங்களுடைய நல்ல வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கிற பொல்லாத சத்ருவின் மேல் மரண அந்தகாரம் வருவதாக. இந்த மந்திர சூனியங்கள் அழிவதாக. பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாவதாக. பிசாசின் கிரியைகள் என்னை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை விட்டு ஓடி மறைவதாக. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே thank you Lord. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜாவின் வார்த்தையோடு எதிர்த்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ராஜாவின் வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறோம். பிசாசின் சத்தங்களும் பிசாசின் கிரியைகளும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்நிய வல்லமைகளும் அடங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணமும் ஜீவனும் எங்கள் எனது நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் அதில் பிரியப்படுகிறோம், அதை பேசுகிறோம், உபயோகப்படுத்துகிறோம், அதன் பலனை, கனியை எடுத்துக் கொள்ளுகிறோம், புசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். ஐயா, மத்தேயு 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, பாருங்கள், சீசர்கள் தேவனை நம்பி விசுவாசித்து பின் சென்றவர்கள் செய்த மகிமையான காரியங்களை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஓ, சீசர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் பிசாசுகளை துரத்தினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார்கள். இதுதான் ஐயா சீசர்களுக்கு அடையாளம். நல்லா கவனிங்க. இதுதான் சீசர்களுக்கு அடையாளம். இதுதான் அப்போஸ்தலர்களுக்கு அடையாளம். இதுதான் அனுப்பப்படுத்த விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளம். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அவர்கள் போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி, ஓ, மத்தேயு 10:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஓ, அவர் தம்முடையவர்களை வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், ஓ, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கையா? விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாசிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இந்த அதிகாரம். ஆமென். ஓ, கர்த்தரையே பின்பற்றுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறது. ஆமென். எந்த போதனைகளும் உங்களை வஞ்சிக்க இடம் கூடாதிருங்கள். இதுதான் இருக்கிறதிலேயே மகிமையான போதனை என்பதை மறந்து விடாதிருங்கள். எங்கள் கூட்டங்களிலே நடக்கிற நூற்றுக்கணக்கான சாட்சிகளின் அஸ்திவாரத்தின் அதிகாரத்தின் ஆணிவேர் இதுதான். அதன் மூலமாக நீங்கள் நின்று கட்டளை கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களை, உங்கள் பிள்ளைகளை அடிக்க, கெடுக்க, நாசமாக்க அல்லது திருட, பறிக்க, கொல்ல, அழிக்க வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிந்து போவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். லூக்கா 9:1 கர்த்தர் அந்த அதிகாரத்தை சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதிஸ்தர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் கவனிக்க வேண்டியதெல்லாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற, ஆமென், கர்த்தரையே நம்பி அவரை பின்பற்றுகிற இந்த கூட்டத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதிகாரத்தை கையில் எடுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுவது இது ஒன்னும் லட்சக்கணக்கான பணம் செலுத்தி பெற வேண்டியதும் அல்ல, அல்லது பல 100 நாட்களாய் காத்திருந்து பெற வேண்டியதும் அல்ல. சர்வாயுத வர்க்கங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எல்லா விசுவாச பிள்ளைகளும், எல்லா தேவனால் பிறந்தவர்களும் பயன்படுத்த முடியும். அப்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது, ஆமென், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அப்பொழுதுதான் வாய்க்காதே போகும். ஆமென். சும்மா இருந்து கொண்டு நடக்காது ஐயா. வெறும்
மந்திரத்தினால் ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் ஸ்தோத்திரத்தினால் காரியங்களை நடத்திவிட முடியாது. கர்த்தருடைய அவர் தந்திருக்கிற அதிகாரங்களை நாம் பயன்படுத்தும் பொழுது கர்த்தரே சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளைகளை, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஐயா, இங்கும் அங்குமாய் பேசுகிற, மோசம் போக்குகிற காரியங்களிலே, போதனைகளிலே அகப்படாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். பவுலடியார் சொல்கிறாரு, நான் போன பிறகு மந்தையை, சபையின் பிள்ளைகளை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். எங்க வரும்? சபைக்குள்ளே வரும். ஆமென். சபைக்குள்ளே வரும், தேவ பிள்ளைகளுக்குள்ளே வரும். கொடிதான யோனாய்கள் வரும். கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். கள்ள போதகர்கள் வருவார்கள். கேட்டுக்கு ஏதுவானவைகளை போதிக்கிறவர்கள், நல்லவற்றை போதிக்கிறது போன்ற அநேக தாறுமாறானவைகள் வரும். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 5:8 சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், கவனமாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவளை யாருடைய பிள்ளைகளை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன சார் செய்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பிரதான கட்டளைகளை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இப்படியாய் நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்கள் அணிந்து கொள்ள போகிற தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினால் ஜெயம் எடுப்பீர்கள். ஓ க்ளோரி! எத்தனை மகிமையான காரியம் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தான் ஜெயம். நீங்கள் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நாசமாக்கவும், உங்கள் குடும்பங்களை அழிக்கவும், உங்கள் குடும்பங்களிலே பல்வேறு விளைவுகளை உண்டு பண்ணவும், உங்களுக்கு நஷ்டத்தை, சேதாரத்தை, குடும்பத்தில் பிரச்சனைகளை, குழப்பத்தை, கடனை, கஷ்டத்தை, தீராத உபத்திரவங்களை கொடுக்கிற பொல்லாத பிசாசை நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற ஒரு அற்புதமான வழி இருக்கிறது. நிச்சயமாய் தைரியமாய் சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற, எனக்கு அதிகாரம் கொடுக்கிற, என்னை ஆளுகை செய்யும்படியாய் அழைத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. சத்துருவின் சகல கிரியைகளும் அழிந்து போகும் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். நீங்கள் அப்படியாய் சொல்லும் பொழுது உங்களை அழிக்கவும், கொல்லவும், உங்களுக்குள்ள நன்மைகளை திருடவும் வருகிற பொல்லாத சத்துரு ஓடி போவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் நன்றாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இது முதலாவது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அப்பொழுது அவன் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை கெடுப்பதை, அழிப்பதை அல்லது நாசமாக்குற வேலைகளை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியே நில்லுங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையான அதிகாரத்தின்படியே ஜெபியுங்கள். ஆமென். நம்முடைய ஜெபங்களிலே அநேக முறை அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறதோடு, நன்றாய் கவனியுங்கள், சில வேளைகளிலே நாம் ஜெபங்களிலே போராட வேண்டியதாய் இருக்கிறது. பவுலடியார் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஜெபங்களிலே போராடுகிறது போல நீங்களும் போராடி ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். ஒரு யாக்கோபை போல இரவு முழுவதும் நீங்கள் போராடி ஜெபிக்க முடியும். அப்படியாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் க்ளோரி, வெற்றி பெறுவீர்கள், ஜெயம் எடுப்பீர்கள். பிசாசு வெட்கப்பட்டு போவான். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் சொல்லுங்க, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்கள் 2 கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்கள்
கரங்களிலே நம்பிக்கையோடு ஐயா வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையிலே ஐயா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஜெப குழுவிலே இருந்து ஆமென், இந்த குழுவாய் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய் இந்த வாரம் நடக்க போகிற வெள்ளி சனி ஞாயிறுகளிலே நடக்க போகிற அந்த மகிமையான கூட்டங்களிலே ஓ லார்ட் தொடர்ந்து உம்முடைய அற்புதங்கள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் நடக்கும்படியாய் அந்த பகுதியிலே ஒரு மாபெரும் எழுப்புதலும் ஒரு மறுமலர்ச்சியும் மாற்றமும் உண்டாகும்படியாய் நாங்கள் எங்கள் தேசத்திற்காய் எங்கள் பட்டணங்களுக்காய் தொலைந்து போன ஜனங்களுக்காய் காணாமல் போன தேவ பிள்ளைகளுக்காய் ஆமென் ஓ லார்ட் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிற அழிந்து போகிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே ஐயா, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிறவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி, எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் குடும்பங்கள் தோற்று தொலைந்து ஐயா வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்கள் பிள்ளைகள் மீது இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடே சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு மேன்மை, ஒரு மகிமை உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அழிந்து போகும்படியாய் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்கிற பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்கிற, திருடுகிற, பிள்ளைகளுக்கு வரவேண்டிய மேன்மைகளை தடுக்கிற கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இதோடு அழிந்து போவதாக தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் பெற்றிருக்கிற அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறோம். ஆமென். எங்கள் பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நல்ல வேலைகளை தடுக்க, ஆமென், நல்ல ராஜரீகமான மேன்மைகளை தடுக்க, எங்கள் குடும்பத்திலே வியாபாரத்திலே வரவேண்டிய மேன்மைகளை தடுக்க எந்த சத்ருவின் வல்லமைகளுக்கும் எந்த மாந்திரீகம் பில்லி சூனியங்களுக்கும் அதிகாரம் இல்லை. இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். இப்பொழுது சகரு சந்துரு கபரதரவா எரிபுரு வர சந்துரு கபரதரவோ. Thank you Lord. ஐயா, நல்ல ஜாமக்காரர்களாய் விழித்திருந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஒரு பரலோகம் திறக்கப்படும்படியாய், ஆமென், பரலோகத்தின் பலகணிகள் திறக்கப்படும்படியாய், நன்மைகள் கடந்து வரும்படியாய், ஆமென், இவர்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல வேலைகள், நல்ல வெளிநாட்டு விசாக்கள், பிரயாணங்கள், ஆமென், நல்ல மேன்மையான உயர்வுகள், நல்ல தொடர்புகள், நல்ல கான்ட்ராக்டுகள் என் இயேசுவின் நாமத்தினாலே தொழில்களிலே, ஊழியங்களிலே, ஜீவிதத்திலே, குடும்பத்திலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே யார் யார் இந்த ஜெப வேளையிலே கூடி வந்திருக்கிறார்களோ என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் இருந்து பிள்ளைகளை கெடுக்க, அழிக்க, நாசமாக்க துடிக்கிற சத்துருவின் சகல கிரியைகளும் சங்கரிக்கப்படுவதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏனென்று தெரியாத பிரச்சனைகள் இதோடு மாறி போகும்படியாய், ஆமென். ஓ லார்ட், திருமணமாகியும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும்படியாய் என் தெய்வமே, கற்பத்தின் கனி தேவன் கொடுக்கும், கர்த்தர் கொடுக்கும் பரிசு ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே எந்த பிசாசும் இவருடைய பிரசவங்களை தடுக்காதபடி, எந்த சத்துருவும் இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல வாழ்க்கைகளை கெடுக்காதபடி, ஆமென், திருமண தடைகளை, ஆமென், குழந்தை பேற்றிற்கான தடைகளை, நல்ல வீடுகளை கட்டி உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழுவது
வாழ்வதிலே இருக்கிற தடைகளை, எல்லா தடைகளையும் மந்திர சூனியங்களும் அழியும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மரணமும் ஜீவனும் எங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அந்த அதிகாரத்தோடே கட்டளையிடுகிறோம். பிசாசின் கிரியைகள் அழிவதாக, சத்துருவின் வல்லமைகள் நிர்மூலமாய் போவதாக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய பிள்ளைகளாகும்படி நீர் கொடுத்த அதிகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. ஆமென். எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஆயுதமும், உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற நம்பிக்கையிலே தேவ சமூகத்திலே நிற்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord. அப்படியாய் என் தேவனாகி கர்த்தர் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் இன்றே தொடங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தோல்வி போன்று தோன்றுகிற, தோல்வியில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வெற்றி வாழ்க்கை இன்றே தொடங்கட்டும் ஐயா. வெட்கங்கள் மாறி வெட்கப்பட்ட இடங்களிலே, தலை குனிந்து நின்ற இடங்களிலே இவர்களை தலை நிமிரச் செய்வீராக. வெட்கப்பட்டு போன இடங்களிலே என் தெய்வமே இவர்களுக்கு இரட்டத்தனையான பலன்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். எந்த இடங்களிலே உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே கஷ்டமும் வேதனையும் துக்கமும் துயரமும் அடைந்தார்களோ, அங்கே இருந்து ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியோடு இவர்கள் எழும்பத்தக்கதாய், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே 1000 10,000 பேர் காணத்தக்கதாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இந்த எல்லா பிசாசின் கிரியைகளிலும் இருந்து ஓ லார்ட், இந்த எதிராளியானவனை, இந்த திருடனை கண்டுபிடித்த ஓ லார்ட் எங்களுக்காய், ஆமென், அவன் 7 மடங்கு திரும்ப கொடுத்து தீர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஆமென். அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்து ஆக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகள் இவர்கள் சத்துருவின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தொலைந்து போன காணியாட்சி நிலங்கள் திரும்பி வருவதாக, வஞ்சிக்கப்பட்ட சொத்துகள், ஆஸ்திகள், இவருடைய வருமானங்கள் திரும்பி வருவதாக. ஓ, வெட்டு கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்டு பூச்சிகளும் வெட்டு கிளிகளுமாய் பட்சித்த வருஷங்களின் விளைவை அது போன்ற மனிதர்கள் இவர்கள் வாழ்க்கையிலே பிடுங்கின, அபகரித்துக் கொண்ட, ஐயா, திருடி கொண்ட எல்லா சொத்து சுகங்களும் ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்காய் திரும்ப வரும்படியாய் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்து ருக்கபரதரபோ எரி சுருவரா ஷக்கு முருதுருபதரபோ. Thank you Lord. நீர் அப்படியாய் செய்கிற ஐயா மகிமையும் மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்று ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். தேவ சமூகத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த செய்தியை அநேகருக்கு சிரத்தையோடு ஆமென் ஷேர் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் அன்பு சகோதர சகோதரிகளின் அழகான கண்கள், ஆமென், ஐயா, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் வருகிறது, எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த சுவிசேஷங்களை, நல்ல தேவ வார்த்தைகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அந்த அழகும் அற்புதமான கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. 100 1000 மடங்காய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் குடும்பத்தோடு ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதன் 2ஆம் பாகத்தை நாம் நாளை கேட்போம். அது இன்னும் கொஞ்சம் கூட நிச்சயமாய் ஸ்ட்ராங்கா இருக்கும். சில நல்ல வசனங்களோடு எப்படி இந்த பொல்லாத சத்ருவை பாருங்க, வேறு எந்த ராஜதந்திரமும் 2வது 3வது தான் பிரதானமாய் கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறது புத்தி, உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நீங்களே அவனை ஐயா நான் படிக்கல, நான் சின்னவள், நான் வயசான ஒரு தாயார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாராயிருந்தாலும் எதிர்த்து நின்னால் இந்த பொல்லாத பிசாசு ஓடி போவான். ஹல்லேலூயா. நீங்கள் இடம் கொடாதிருந்தால் அவன் உங்கள் பக்கத்திற்கு வருவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை, அது சாத்தியமே இல்லை. தொடர்ந்து ஜெபிப்போம், மகா பெரிய வெற்றிகளை கண்டெடுப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீராக, நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கரங்கள் நல்ல கமெண்ட் பாக்ஸ்ல நல்ல வார்த்தைகளை எழுதுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட்களை எழுதுங்க. நிச்சயமாய் லைக் பட்டனை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் மீது கிருபையாயிருப்பார். ஆமென்.